பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? அம்பானியில் ஆரம்பித்து ஆட்டோ ஓட்டுறவங்க வரைக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க, அந்த பிரச்சனை உள்ள இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் விலகி வந்துடுவீங்க, ஆனால் பிரச்சனை அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வராதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல இருந்து அதை சரி பண்ண பாருங்கள். நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு வந்துட்டிங்கன்னா திரும்பவும் நம்ம இன்றைக்கி வந்துட்டோம்னா நாளைக்கு அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அப்போ அந்த பிரச்சனை நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை போல்டாக அதை ஃபேஸ் பண்ண பாருங்கள். அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்குமே ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஏன் திடீர்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னே சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனால சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, உண்மை தானே. நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன்னா, ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களையெல்லாம் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ உங்களையெல்லாம் பிஸ்னஸ் பண்ண சொல்லி நான் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை மனசுலேயே வச்சிட்ருக்காம அதை வெளியில் கொண்டுட்டு வாங்க. எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காம அதை போல்டாக அதை உடச்சி வெளியில் வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதுவும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை வேணான்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் விட்டுருங்க. அதான் நமக்கு எப்போவுமே நல்லது. என்ன புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். தோணுனதை சொன்னேன். அது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசினேன். எனக்கு இப்படி மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கெலாம் ஒருத்தருமே இல்லை. நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நானே எனக்குள்ளே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நான் வீடியோ தான் இது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் எந்த பிஸ்னஸை தொட்டாலுமே நமக்கு டல்லாக தான் இருக்கும். போக போக நம்ம முயற்சி பண்ணோம்னா வெற்றி கண்டிப்பாக நமக்கு இருக்கும். முயற்சி என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. பெண்கள் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. சாதிச்சு காட்டலாமா?